نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அத்தாயி ரமலான் இஜ்திமா 2026 அத்தாயி நாலெட்ஜ் சிட்டி மாமல்லபுரத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். தினமும் உலக செல்வந்தர்களில் இஸ்லாமியர்கள் என்கின்ற பட்டியலில் ஒவ்வொரு நபரை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தொழிலதிபர், நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். இவரை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னதாக இவருடைய தந்தை சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஈமானிய கோட்பாடு அல்லது இஸ்லாமிய பின்னணியில் மார்க்க கல்வி எந்த அளவிற்கு ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதற்குண்டான மிகப்பெரிய சான்றாக இவருடைய தந்தை மற்றும் இவரினுடைய வாழ்க்கை நமக்கு சான்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபரினுடைய பெயர் அப்துஸ் சமது ரபிஉ என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தொழிலதிபர். இவரினுடைய தந்தை இசியாக்கு ரபிஉ என்கின்ற ஒரு நபர். அது குடும்ப பெயர். ரபியு அப்படின்றது குடும்பமாக அவர்களுக்கு தொடர்ந்து அனைவர்களுக்குமே கொடுக்கப்படக்கூடிய பெயர். இவருடைய தந்தை அந்த இசியாக்கு ரபியு அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 1925 அவர்கள் பிறக்கிறார்கள். 2018 அவங்க இறந்துடுறாங்க. இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, முழுக்க மார்க்க கல்வியை மட்டுமே பயின்ற ஒரு ஆலிம். நைஜீரியா நாட்டில் அவங்களுடைய ஆரம்ப காலம் முதல் தொடர்ந்து வெறும் மதரசாக்களில் மட்டுமே பயின்று அந்த ஊரினுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு அரபு கல்லூரி எப்படி இருக்குமோ அந்த அந்த ஒரு சூழ்நிலையில் படித்தவங்க. தப்சீர், குறிப்பாக தப்சீரில் ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இவங்க இருக்கிறாங்க. இவர்களினுடைய ஆரம்ப காலம் என்பது பிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான சின்ன கல்லூரியில் இவர்கள் தன்னை இணைத்து கொண்டு படித்து வருகிறார்கள். அதன் பிறகாக இவர்களுடைய தந்தை, அதாவது இசியாக்குனுடைய தந்தை, அவங்க தனியாக ஒரு அரபு கல்லூரி வச்சு நடத்துகிறாங்க. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸுக்கு அந்த கல்லூரியில் போய் அங்கே படித்து அதற்கு பிறகாக 4 ஆண்டுகள் மைதூகுரி அப்படிங்கிற ஒரு ஊரில் போய் கம்ப்ளீஷனாக அவங்களுடைய மொத்தமாகவே படித்தது ஃபுல்லாகவுமே வெறும் அரபிக் ஸ்டடீஸ், குரான் மற்றும் அரபிக் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட படிப்பை தான். அதாவது நம்ம ஆலிம் கல்வின்னு எதை நம்ம சொல்கிறோமோ அதை தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகாக 1949 பரிபூர்ணமாக இவர்கள் உஸ்தாத் அப்படிங்கிற அந்த உஸ்தாதா நீங்கள் இருக்கலாம், ஒரு ப்ரீச்சராக நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சனது கொடுக்கப்பட்டு அதிலிருந்து இவர்கள் தொடர்ந்து உஸ்தாதாக பணியாற்றுகிறார்கள். உஸ்தாதாக பணியாற்றும் போது உடன் சேர்த்து சின்னதாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதேனும் ஒரு கூட தொழில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சைக்கிள் பார்ட்ஸ் விற்கிறது. அதே மாதிரி இவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அவங்க சுற்று வட்டாரத்தில் என்ன தேவை இருக்கிறதோ அந்தந்த நேரத்துக்கு ஏற்றாற்போல் அவருடைய பிஸ்னஸை மாற்றி எப்படி அமைச்சிக்கிட்டே வராங்க. இதுதான் இவர்களுடைய தந்தையினுடைய அமைப்பு. தன்னுடைய மகனையும் அதே போல் நல்ல ஒரு இஸ்லாமிய மாஹவுலோடு சூழ்நிலையோடு அப்படி அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க. அவர் தான் அப்துஸ் சமது ரபியு அப்படிங்கிற நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய நபர். 1960 இவங்க பிறக்கிறாங்க. கானோ அப்படிங்கிற அந்த ஊர், நைஜீரியாவில் கானோ அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாங்க. முழுக்க இஸ்லாமிய சூழ்நிலையோடு ஒரு ஆலிமினுடைய மகன் எப்படி இருப்பாரோ அப்படி தான் வளர்க்கப்படுறாங்க. அப்படியே வளர்ந்து வரக்கூடிய இவர்கள் படிப்பதற்காக யூஎஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஎஸில் போய் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் படித்து முடித்து விட்டு பிறகு ஊருக்கு திரும்பி தந்தையோடு இணைந்து தந்தை என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை அப்படி கண்டினியூ பண்ணி நடத்திக்கிட்டு வராங்க. 1988 வரைக்கும் இப்படியே அவர்களினுடைய வாழ்க்கை நகருகிறது. சாதாரணமான தொழில்களை அவர்கள் செய்து அப்படி வராங்க. 1988 பிறகாக தந்தை அப்படி மேபி அவங்க அப்படி அதை தொழிலை விட்டுருக்கலாம் அல்லது ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் இருந்திருக்கலாம்.
88க்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா பியூஏ ஹோல்டிங்ஸ், பியூஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு ஒரு புது நிறுவனத்தை நிறுவி அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மனாக இவங்க இருந்து வழி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமைப்பினுடைய முக்கிய அதனுடைய முக்கிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னால், ரைஸ் இம்போர்ட் பண்ணுறது, அதே போல் வந்து எடிபிள் ஆயில் எண்ணெய், அதே மாதிரி வந்து மாவு, இதை எல்லாத்தையும் கொடுக்கறது. அதற்கு பிறகாக 90களில் 95, 2000 அந்த நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓனா சுகர் ரிஃபைனரிஸ், சுகர் ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கிறாங்க. அதே போல் வந்து ஃப்ளார் மில்ஸ், மாவை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து பேக் பண்ணி விற்கக்கூடிய அமைப்புக்கு வராங்க. அதே போல் வந்து ஃப்ரோசன் ஃபுட், மற்ற நாடுகளிலிருந்து அல்லது மற்ற ஊர்களிலிருந்து என்னென்ன ஃப்ரோசன் ஃபுட் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே வந்து பேக்கடு ஃபுட்டை ஃபுல்லாக கொண்டு வந்து இவர்களினுடைய ஊரில் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்படியே இவர்களினுடைய அமைப்பு செல்கிறது. இந்த இந்த கம்பெனியின் மூலமாக அவங்க வந்து 2008 அதே போல் 2009 வந்து நைஜீரியாவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலதிபராக இவர்கள் கண்டறியப்படுகிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இவங்க வந்து மாறுறாங்க. அதே போல் வந்து 2008க்கு பிறகு 2008 2010க்கு பிறகு சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இவர்களுக்கு சொந்தமான சிமெண்ட் அமைப்புகளை தனியாக உருவாக்கி அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து விநியோகம் செய்யக்கூடிய அந்த துறையில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்படியே இவர்களினுடைய அந்த வளர்ச்சி என்பது 2008க்கு பிறகு அப்படி காணப்படுது. இவர்களினுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு நெட்வொர்த் அப்படிங்கிறது வந்து இன்னைக்குள்ள அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 1300 கோடிகள், 1300 crores அதிபதியாக இருக்கிறாங்க. இவர்களுடைய நம்ம சொல்லக்கூடிய அந்த நெட்வொர்த் அப்படிங்கிறது தனிநபர் இவருக்குண்டான நெட்வொர்த். இவங்களுடைய கம்பெனிங்கிறது வந்து அதனுடைய டேர்ன் ஓவர் அப்படின்றது வந்து இதை விட ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லா நபர்களினுடைய நெட்வொர்த்ன்றதுமே வந்து அப்படிதான். தனி நபரினுடைய அந்த சொத்து மதிப்பு தான் நம்ம சொல்கிறோம். அதை வச்சு தான் வந்து ஃபோர்ப்ஸ் நிறுவனமோ அல்லது வந்து ப்ளூம்பர்க் நிறுவனமோ என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து இந்த இண்டெக்ஸில் என்ன இடத்துல இவர் வரார், 800வது இடத்துல இருக்கிறார், 300வது இடத்துல இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது வந்து இவர்களினுடைய தனிப்பட்ட நெட்வொர்க், ஒரு நபரினுடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பு என்ன, இவர்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது, இவர்கிட்ட என்னென்ன அசட்ஸ் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த நெட்வொர்க். இவர் வந்து தந்தை வந்து இஸ்லாமிய ஒரு அறிஞராக இருந்ததன் காரணமாக ப்ளஸ் இவருக்குமே வந்து ஆர்வம் அதில் அதிகமாக இருந்ததன் மூலமாக அதிகம் சதக்கா செய்யக்கூடிய நபர்களாக இந்த குடும்பமே மொத்தமாக இருக்கிறாங்க. அமீனு கானோ டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட 7000 ஸ்கொயர் மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய ஒரு பீடியாட்ரிக் வார்டை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களினுடைய சொந்த முயற்சியில் அதனை உருவாக்கி கொடுக்கிறார்கள். அதே போல் வந்து இஸ்லாமிய கல்வி பயிலக்கூடிய அந்த பைரோ யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கு அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அத்துணை அமைப்புகளையுமே இவர்கள் தயாரித்து அவங்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான எல்லா சலுகைகள் எல்லா வாய்ப்புகளையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நபராக இவங்க வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. அதே போல் இவர்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போல் இவங்களுக்கு மொத்தம் 42 உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார். இவங்களுடைய குடும்பம் ரொம்ப பெருசு. 42 பேர் இவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்படுது. இன்னைக்கு இவர்களினுடைய வயசு அப்படிங்கிறது வந்து ஒரு 65 66 வயசு இவங்களுக்கு. ஆனால் இவர்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுவரையில பார்த்து வந்த நபர்களை போல 28 29 வயதில் 1988 துவங்கப்பட்ட அமைப்பு என்பது அது ப்ளூம் ஆகி அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு எல்லை அடைகிறதுக்கு வந்து 2010 2015க்கு பிறகுதான் இவங்க வந்து ஒரு அவங்களுடைய நாட்டிலும் சரி உலகளாவிய முறையிலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக அல்லது மிகப்பெரிய நபராக நல்ல ஒரு நெட்வொர்க் உள்ள ஒரு மனிதராக மாறுறதுக்கு அவங்களுக்கு ஒரு 30 to 40 இயர்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா எடுத்திருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய வாழ்க்கையில நமக்கு தெரியுது. இவர்கள் இயல்பிலேயே தந்தையினுடைய அந்த வழியில் அவர்கள் வருவதன் காரணமாக அதிகம் சதக்கா செஞ்சு நைஜீரியாவிலேயே ரொம்ப முக்கியமான நபரா, அதே போல வந்து ஆப்பிரிக்கா நாடுகளுக்குமே அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா வந்து அந்த பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறாங்க. இன்னமும் வந்து ஃபோர்ப்ஸின் அடிப்படையில் இன்னமும் வந்து உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் இவங்க வந்து இவங்களுடைய பெயர் இணைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இவர்களினுடைய நெட்வொர்க் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை போல் நமக்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுத்து அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி உலகத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் பிரயோஜனமாக வாழக்கூடிய நல்ல வாய்ப்பினை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.